அண்ணாத்த கிருஷ்ணருக்கு பால் கொல்கட்டையும் பிடிக்கும். கிருஷ்ணருக்கு பால் கொல்கட்டை பிடிச்சா நான் என்ன பண்றது? உடனே தான் பிடிக்கணும். பால் இருக்கா, கொல்கட்டை இருக்கா? எதுவுமே இல்ல, என்ன பண்றது? நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல, மக்கரோனா தான் கிடக்கு. மக்கரோனா வச்சு உனக்கு பால் கொல்கட்டை பண்ணி தரேன். கிருஷ்ணருக்கு பிடிக்குமா? கிருஷ்ணருக்கு நல்லா நாக்கு இளமையா இருக்க மக்களே. முதல்ல மக்களுக்கு பிடிக்கணும். கிருஷ்ணருக்கு பிடிக்குதோ இல்லையா, மக்களுக்கும் பிடிக்கணும். மக்களே, வீடியோ பாட்டு நீங்களும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. மக்ரோனி பாஸ்தா தேவையான அளவு ஜலபுலா ஜங்கான்னு கொதிச்சுக்கிற சுடுதண்ணியில் உப்பு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் எண்ணெயோ நெய்யோ இருக்கிறத போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்திருக்கும். வெந்த பாஸ்தாவை நல்லா பச்சை தண்ணியை போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலை நல்லா பொங்க விடுங்க. அடுப்புலாம் ஊற்றி விட்டுறாங்க. பொங்குன பாலோட 1.5 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கலந்து ஊற்றிக்கங்க. நல்லா கொதிச்சு வந்தபோது ஏலக்காய் தூள் வறுத்து வச்சதை போட்டு மலைச்சாறு மாதிரி தேங்காய் தூளை போட்டு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை போட்டு பாஸ்தாவை கொட்டி விட்டு நல்லா கிண்டிக்கே இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் அடுப்பு